வணக்கம். கன்னி ராசி நேயர்களே, மார்ச் மாத ராசி பலனை பார்த்துருவோம் வாங்க. இந்த மாதம் உங்களுக்கு கிரக நிலவரம் ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. குரு பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்துல உக்காந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயங்களை நடத்திட்டுருக்காரு. வேலையில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் குரு பார்வை உங்கள் தன குடும்ப ஸ்தானத்தில் விழுந்துட்டுருக்கு. அது ஒரு பெரிய ஆறுதலாக எடுத்துக்கலாம். நீங்கள் உங்களுடைய வண்டி, வாகனம், வீடு இந்த மாதிரி இடமான சுகஸ்தானத்துலேயும் குரு பகவானுடைய 7ஆம் பார்வை விழுந்துட்டுருக்கு. 6ஆம் பார்வை பார்த்திங்கன்னா உங்கள் ருண ரோக சத்ரு ஸ்தானத்தில் விழுறதால இப்போ செவ்வாய் பகவான் அங்கே போய் உக்காந்ததில் எந்த ஒரு ராகுவோடு சேர்ந்துருக்கிறது ஒரு பெரிய நல்ல விஷயம்னு சொல்ல முடியாது. குரு பார்வை இருக்கிறதால அங்கேயும் நீங்கள் பாதுகாக்கப்படுகிறீங்க. டீட்டெயில் ப்ரொடக்ஷனை பார்ப்போம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். இதோட பரிகாரமும் சேர்ந்து சொல்லுவேன். பரிகாரம் ஒவ்வொரு பலன் வரும்போது அதுக்கு பரிகாரம் சேர்ந்து வரும். அதனால் தொடர்ந்து பார்த்தா தான் புரியும். தொடர்ந்து பாருங்கள். புத்தி கூர்மையுடைய கன்னி ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு விசேஷம், எப்போவுமே அவங்க புத்தியை ஷார்ப்பாக வச்சுப்பாங்க. அவங்க எந்த லெவலில் படிச்சிருந்தாலும் அவங்க பார்த்திங்கன்னா மற்றவங்கள விட ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசித்து தான் செய்வாங்க. ஆனால் இந்த மாதம் ஒரு சின்ன சோதனை ஒன்று வந்திருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிநாதன் 6ஆம் இடத்துல போய் பலம் குறைந்து மறைந்து விடுகிறார். இதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ராசிநாதன் மறைவாக இருக்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. உஷாராக இருக்கணும். நீங்கள் எப்போவுமே உஷாராக தான் இருப்பீங்க, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. இருந்தாலும் இந்த மாதம் டபுள் உஷாராக இருக்கணும். இதுக்கு பரிகாரங்கள்லாம் சொல்கிறேன், தொடர்ந்து பாருங்கள். சரி, 6ஆம் இடத்துல என்னங்க அப்படின்னா ருணரோக சத்ருஸ்தானம் சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துல புதன், ராகு, செவ்வாய் சேர்றாங்க. ராகு செவ்வாய் சேர்க்கை அவ்வளோ பெரிய விசேஷமே கிடையாதுங்க ஜாதக உலகத்தில். சரிங்களா? நம்ம ராசிநாதனான புதனும் அங்கே போய் செவ்வாவோடு சேரும்போது அவருக்கு அந்த பலம் குன்றி இருக்கார் புதன் பகவான். சரிங்களா? உங்கள் ராசிநாதனாக ஆகிட்டார். அவர் அங்கே மறையிறது அவ்வளோ ஒரு பெரிய விசேஷம் கிடையாது. ஆனால் இது ஒரு பெரிய, ஏன்னா குரு பார்வை இருக்கும்போது அந்த 6ஆம் இடம் புனித பெறுது. குரு இருக்கிறத விட பார்க்குற இடத்துக்கு தான் புனிதம் அதிகம் இல்லையா? உங்கள் 6ஆம் இடத்தை பார்த்து அந்த செவ்வாய் ராகு பிரச்சனைகள்லாம் தவிர்த்து உங்களுடைய புதனை பார்க்கும்போது, அந்த நலிவுற்ற புதன் அந்த இடத்துல இருக்கும்போது வக்கரமாக இருக்கார் இல்லையா, அவரை பார்க்கும்போது ஒரு நல்ல விசேஷங்கள், ஒரு ஆறுதலாக அதை எடுத்துக்கலாங்க. சரி, இப்போ பலன் பார்ப்போங்க. இந்த உங்களுக்கு பொதுவாகவே குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்கிறதால தனம், குடும்பம், வாக்கு இந்த விஷயத்தில் குடும்பத்தில் ஒரு அமைதி இருக்குங்க. பட் இருந்தாலும் உங்கள் ராசியை நேராக சனீஸ்வர பகவான் பார்த்துட்ருக்காரு. சனீஸ்வரன் உங்கள் ராசிக்கு ஒரு ஃப்ரெண்ட்லி பிளானட்டாக இருந்தாலும் அவர் பார்க்குறதால ஒரு மனக்குழப்பம், உடம்பு சரியில்லை, மனசு சரியில்லை, எல்லாமே இருந்தும் இல்லாமல் இருக்கும். சில பேருக்கு இல்லாமல் இருக்கும். இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குங்க. ஏன்னா சனீஸ்வரனோட பார்வை ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் ராசி மேலே விழுந்துட்டுருக்கு. சரி, இப்போ ஆறுதல் என்ன இந்த மாதம் இல்லையா? இந்த மாத பயிற்சியில் ஒரு பெரிய ஆறுதல் என்னென்னா, சுக்கிரன் பலமாக இருக்காருங்க. எல்லாருக்கும் இருக்கார். ஆனால் உங்களுக்கு ஸ்பெஷலாக 7ஆம் இடமான கலத்திரஸ்தானம் சொல்லுவோம். கணவன்னா மனைவி, மனைவினா கணவன், பார்ட்னர்ஸ். இந்த இடத்துல சுக்கிரன் பலம் அடைகிறது பெரிய விசேஷங்க. என்ன நடக்கும் அப்படின்னா, கணவன் மனைவி அந்யோன்யமாக இருப்பாங்க. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு இணக்கமான சூழ்நிலை, புரிதல் இருக்கும். இதனால் பிஸ்னஸ் நல்லபடியாக நடக்கும். அடுத்து சூரியனும் அங்கே சேர்ந்துருக்கார் 7ஆம் இடத்துல. சரிங்களா? அதனால் பேசும்போது மட்டும், கணவன் மனைவி பேசும்போது மட்டும் கொஞ்சம் டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. உங்களுடைய கணவர் இந்த கன்னி ராசி இருந்தாக்கா நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். இல்லை மனைவி கன்னி ராசியாக இருந்தால் கணவர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். குடும்பத்தில் இது ரொம்ப முக்கியங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, சூரிய பகவான் 7ஆம் இடத்துல கலத்திரஸ்தானத்தில் இருக்கும்போது இது இருக்கும். இது பார்ட்னர்ஸ் கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம பேச வேண்டிய நிலைமை இருக்கும் கண்டிப்பாக. இல்லைனா அவங்க தப்பாக புரிஞ்சுப்பாங்க. அதனால் உறவுகளில் கொஞ்சம் பிரச்சனை வந்துடும். மற்றபடி சுக்கிரன் உச்சமாக அடிக்கடி வர்றது கிடையாது, எப்போ வர்றது இல்லையா, 12 மாதம் 11 மாதத்துக்கு ஒரு தடவை வருவார். அந்த இடத்துல வந்திருக்காரு. ஏன்னா சனீஸ்வரனோட தாக்கத்தில் 7ஆம் இடத்துல இருந்து பிரச்சனைகள் குடும்பத்தில் இருந்திருக்கு. இது எல்லாமே இது ஒரு பொது பலனாக இருந்தாலும் சுக்கிர பகவான் அங்கே உச்சமாக வரும்போது கன்னி ராசி நேயர்களுக்கு ரொம்ப பிரமாதமான ஒரு அமைப்பு இருக்குங்க. கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு புரிதல் இருக்கும்.
சுகங்கள் வந்து நல்லபடியான ஒரு அமைப்பு கொடுக்கும். உலகத்தில் இருக்க எல்லா சுகத்துக்கும் அதிபதி பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் தான். அதனால் அவர் பார்வை வந்து உங்கள் ராசி மேலே விழும்போது ஒரு மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்குங்க. அது வேலைக்கு போகிற மகளிராக இருந்தாலும் குடும்ப தலைவிகளாக இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான அமைப்பு வரும். அதே மாதிரி ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மனபாரம் குறையுங்க. வேலை செய்கிற இடத்துல இந்த பிரச்சனை, இல்லை வந்து மேலதிகாரிகள்கிட்ட இந்த பிரச்சனை, இல்லைனா ஹையர் பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு லாட் ஆஃப் ப்ரெஷர் இருக்கும். இது எல்லாமே வந்து இந்த ஒரு மாதம் வந்து இது மாத பலன். தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறது சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே அப்படியே பாருங்கள். பலனோடு சேர்த்து பரிகாரமும் சொல்லிக்கிட்டே இருப்பேன், பார்த்துக்கிட்டே இருங்க. சரிங்களா? சரி, 2ஆம் இடத்தை பார்த்துட்டேன். இப்போ 4ஆம் இடம் வந்து குரு பார்வை இருக்கிறதால பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் வராதுங்க. வீடு, வண்டி, வாகனம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு நிதானமான போக்கு போயிட்டுருக்கும். சரிங்களா? சனீஸ்வர பகவான் ஒரு சைடு இருந்து தொல்லை கொடுத்துட்டு இருந்தாலும் குரு பகவான் பார்வை வந்து சுகஸ்தானமான 4ஆம் இடம் வண்டி, வாகனம் இந்த மாதிரி இடத்துல இருக்கும்போது நல்லபடியாக தான் இருக்கணும். சரி, இந்த டைமில் நீங்கள் ஏதாவது ஒரு இடம் வாங்குறீங்க, வண்டி வாங்குறீங்க, பொருள் வாங்குறீங்கன்னா கொஞ்சம் உஷாராக இருக்கணுங்க. ஏன்னா செவ்வாய் பகவான் தான் இதுக்கு பூமிக்காரகன், வண்டி வாகனத்துக்கெல்லாம் அதிபதி. அவர் வந்து 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கார், கூட ராகுவும் இருக்கார். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க. ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து அதை வந்து அதோட பேப்பர் ஒர்க்கெல்லாம் கரெக்டாக பார்க்கணும். ஏன்னா உங்கள் ராசிநாதன் மறைவு. சரிங்களா? அந்த இடத்துல வந்து வக்ரமாயர் வர்றாரு இந்த மாதம். அதனால் நீங்கள் கொஞ்சம் வந்து உஷாராக பேப்பர் ஒர்க்கெலாம் பார்த்துட்டு ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறமா வாங்குங்க. நேரடியாக வந்து அவசரப்பட்டு எதையும் செய்யக்கூடாது. ஏன்னா ராகு, செவ்வாய், புதன் சேர்க்கை. சரியா? ருணரோக சத்துருஸ்தானத்தில் இருக்கார். குரு பகவான் பார்வை இருந்தாலும் பெரிய பிரச்சனைகள் வராது. இருந்தாலும் நம்ம பெரிய பிரச்சனைக்கு போக வேண்டாம். அதனால தானே ஜோதிடம் பார்க்குறோம். நீங்கள் வந்து உஷாராக இருக்கணும். இதுதான் வந்து ஜோதிடம் உங்களுக்கு கொடுக்குற ஒரு சின்ன அறிவுரை. உஷார், நிதானம். பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பயப்படுற அளவுக்கு பிரச்சனைகள் எதுவும் இல்லை. சுக்கிர பகவான் வந்து உங்களுக்கு இந்த மாதத்தை ரொம்ப அழகாக கொண்டு போவாருங்க. இது தாங்க முக்கியம். மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்கும், நல்லபடியாக இருக்கும். அதே மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா 10ஆம் இடம் இல்லையா? 10ஆம் இடத்துல சனி பார்வை விழுறதால அலைச்சல், தொல்லை இது எல்லாமே இருந்துட்டு தாங்க இருக்கும். ரொம்ப நம்ம அதெல்லாம் வந்து பர்ஃபெக்ட்னுலாம் சொல்ல முடியாது. ஆனால் இந்த மாதம் சுக்கிரன் வந்து அந்த இடத்துல இருக்கிறதால, உங்கள் ராசியை பார்க்குறதால, உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறதால நிம்மதி பெருமூச்சுன்றது கண்டிப்பாக இருக்கும். இந்த ஒரு 6 மாதமாக நீங்கள் படுறீங்கள கஷ்டம், அதுக்கு ஒரு நிவர்த்தி, அதுக்கு ஒரு ரிலீஸ் கிடைக்கும் இந்த மாதன்றதில் சந்தேகமே கிடையாதுங்க. இதுக்கு பரிகாரம்னு பார்த்திங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய சுக்கிர பகவானை பலப்படுத்தலாங்க. மகாலட்சுமி வழிபாடு வெள்ளிக்கிழமையில் பண்ணுங்கள். காலையில் பண்ணலாம், ஈவினிங்கில் பண்ணலாம், எனி டைம் உங்களுக்கு பண்ணலாம். வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் 9 o'clock முன்னாடி பண்ணணுங்க. அதை வந்து ஒரு ரொட்டீனாக வச்சுங்க. இந்த மாதம் ஃபுல்லாகவே ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. புதன் பகவான் வந்து உங்களுக்கு ராகு, செவ்வாவோட சேர்ந்து அந்த இடத்துல இருக்கும்போது பலம் குன்றி இருக்கார். உங்கள் ராசி பகவான் இல்லையா? நீங்கள் புத்தியை கூர்மையாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கன்னிராசி அன்பர்கள். அதனால் புதனுக்காக வந்து வெங்கடேஷ் பெருமாள், பாலாஜி இல்லையா, திருப்பதி ஏழுமலை பகவானை வந்து நீங்கள் வந்து சனிக்கிழமை தோறும் வணங்கி வாங்க. சரிங்களா? காலையில் எழுந்து சனிக்கிழமையோடு வணங்கி வாங்க. சனீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு வெள்ளி எண்ணெய் போடுங்க. முடியாதவங்களுக்கு வந்து ஏதாவது தானம் பண்ணுங்கள். உங்களுடைய பழைய துணி இருந்தால் கூட தானம் பண்ணலாம், ரொம்ப நல்லது. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதம் சந்திராஷ்டமம்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? எல்லா மாதமும் வர்றது தான். இந்த மாதம் வந்து உங்களுக்கு 20ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி காலையில் வரும் சந்திராஷ்டமம் இருக்குங்க. இந்த டைமில் செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்கிறதால இந்த சந்திராஷ்டமம் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தாங்க இருக்கும். ஆல்ரெடி சனி பகவான் அஷ்டமத்தில் இருக்கார். சரி, 7ஆம் இடத்துலேருந்து, அஷ்டமத்தில் இல்லை 7ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்குறதால உங்களுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமலாம் இருக்கும். இந்த பிரச்சனைலாம் இப்போ சுக்கிரன் பார்க்கும்போது சரியாயிடும். ஆனால் இந்த சந்திராஷ்டம நாளில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணுங்க. 20ஆம் தேதி 23ஆம் தேதி 20ஆம் தேதி தொடங்கி 23ஆம் தேதி காலையில் 7:30 வரலாம் இருக்குது சந்திராஷ்டமம். இந்த நாட்களில் பதட்டம் அடைய வேண்டாம். எல்லாத்தையும் பொறுமையாக செய்யுங்க. தேவையில்லாத பேப்பர் ஒர்க்கு ஏதாவது கொண்டு வந்து
கேட்பாங்க. அதுக்கு சைன் போட்டுறாதீங்க. யாருன்னா ஜாமீன் கையெழுத்து கேட்டால் போடாதீங்க. வண்டி வாகனத்தில் போகும்போது உஷாராக போங்க. பரிகாரம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நல்லபடியாக இந்த சந்திராஷ்டமத்தில் 8 மணி நேரம் கண்டிப்பாக தூங்கியே ஆகணும். மொபைல்லாம் பார்க்காதீங்க. ராகு பகவான் 6ல் இருக்கிறதால பார்க்க வைப்பார். பார்க்காதீங்க. நைட்டில் ஃபோனு தூரமாக வச்சுட்டு நிம்மதியாக தூங்குங்க. உடம்புல நீர் சக்தி இருக்க மாதிரி பார்த்துங்க. சக்தி உடம்புல விரயமாகவும் பார்த்துங்க. அதுக்கு தேவை நீர் சக்தி நிறைந்த பழங்கள், காய்கள் இதெல்லாம் சாப்பிடுங்க. மூச்சு பயிற்சி பண்ணுங்கள். அந்த 2 நாளாவது பண்ணுங்கள். டெய்லி பண்ணாலே நல்லது தான். ஒரு 10 நிமிஷம் மூச்சு பயிற்சி பண்ணிங்கன்னா இந்த சந்திராஷ்டம தாக்கத்துலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். ஏன்னா சந்திரன்னா நீர், உடம்பு, தூக்கம் கொடுக்கணும். நல்ல அளவுக்கு தேவையான அளவுக்கு நீர் சக்தி உள்ள பொருட்களை சாப்பிட்ணும். மூச்சு பயிற்சி பண்ணணும். இந்த 3 விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள். பண்ணும்போது உங்களுக்கு உடம்புல ஆரோக்கியம் நல்லா வளப்படும். சரிங்களா? சனி பார்வை உங்கள் ராசிக்கு இருந்தாலும் இதை பண்ணிட்டு வாங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்களே பார்ப்பீங்க. கண்கூடாக பார்ப்பீங்க, ஃபீல் பண்ணுவீங்க. சரிங்களா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். நான் உங்கள் லியோ எம். சிவராமன். நன்றி, வணக்கம்.